முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளா ஏழையா இருந்து வறுமையா கஷ்டப்பட்ட உன் சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி இப்போதுதான் உனக்கு பணக்கார யோகம் வந்திருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் என் மடியில இருக்கக்கூடிய இந்த பணக்கட்டை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில இருக்கிற பணக்கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது என் செல்வமே. ரொம்ப நாளா உனக்கு இந்த பணப்பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்து தலைவலியை கொடுத்து தயாராத துன்பத்தையும் தூளாத சோகத்தையும் கொடுத்ததல்லவா? என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு கஷ்டம், பிரச்சனைன்னு உன் வாழ்க்கையில மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. ஆனா எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தா அதுக்கு மூல காரணமா இந்த பணம் தானே இருந்துச்சு. நீயும் எவ்வளவுதான் சமாளிப்ப, வருமானமும் பெருசா இல்லை, ஆனா செலவு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. காசு பணம் தேவைன்னு நீயும் முட்டி மோதி எவ்வளவோ சமாளிச்சும் வாழ்க்கையை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கதை நீ பார்த்துட்டு தான் உனக்கு தேவையான செல்வத்தை அள்ளி கொடுக்கணும்னு இந்த பணக்கார யோகத்தோடு இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். இனிமே எந்த விதத்திலும் உனக்கு பணக்கஷ்டம் வராம மனக்கஷ்டமும் இல்லாம நீ மகிழ்ச்சியா வாழும்படி நான் செய்ய போறேன். இரவு வந்ததுன்னா இருள் வந்ததுன்னா எப்படி விடியலும் வெளிச்சமும் வருமோ அதே போல இப்போ உன் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் வரப்போகுது. கொஞ்சம் அமைதியா இரு. உன்னுடைய எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட எதிரிகளுக்கும் கூட நானே பதிலடி கொடுக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில உனக்கான நியாயத்தை நான் கிடைக்க செய்வேன். மற்றவர்கள் உன்னை வந்தித்திருந்தாலும் நான் உனக்கான வெற்றியை தருவேன். எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலையும் யாரும் முன்னாடியும் நீ தோத்து போகும்படி நான் விட்டு விட மாட்டேன். உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். எப்போதும் நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக இரு. உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கான வலிமையை நான் தர்றேன். உன்னுடைய மன வலிமை கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று கொடுக்கும். உன் உள்ளத்தில் இருந்து இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டத்தையும் கவலைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. உன் இதயத்துக்குள் நான் வந்து குடியேறி வாழ்க்கையில எதை எதை எப்படி செய்யணும், எதை எப்படி கையாளணுன்ற அனைத்தையும் சொல்லி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில யார் யாரோ எப்போதோ வந்தவர்கள் இப்போது எல்லாருமா இருக்காங்க. பாதியிலே வந்தவங்க பாதியிலேயே போயிட்டாங்க. நல்லவங்கன்னு நம்பினவங்க கூட உனக்கு துரோகம் செய்தார்கள் அல்லவா? அவங்க இல்லாமலே இப்போது உன்னால் நிம்மதியாக வாழக்கூடிய வலிமையையும் துணிவையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். என் அருளால மண்ணிலிருந்து வரக்கூடிய மரமாக, விதையிலிருந்து முளைத்து வரக்கூடிய செடியாக நீ முளைச்சு வளர்ந்து பெரிய ஆளா நிற்க போற. எப்போதும் நீ உன்னை சாதாரணமா நினைச்சுக்க வேணாம். உன் மனசையும் எடை குறைவா தைரியம் இல்லாத ஆளாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீ சாதாரண சின்ன பிள்ளை கிடையாது. உனக்குள்ள நான் மிகப்பெரிய வலிமையை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த வலிமை எல்லாம் இப்போது வெளிவந்து உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்டப்போகுது. கூடிய சீக்கிரம் நீயே என்கிட்ட வந்து சொல்லதான் போற. என்னுடைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி என்னை பெருமைப்படுத்திட்ட முருகா, என் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு நீ என்னை பாராட்டும் அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் சிறப்பா செஞ்சு தரப்போறேன். என்னுடைய அன்பு பிள்ளையாகிய உனக்கு எந்த விதத்திலும் நான் சங்கடத்தை கொடுக்க மாட்டேன். இப்போது நீ வாழ்றது ஒன்றும் சாதாரண வாழ்க்கை கிடையாது என் செல்வமே. உன் வாழ்க்கை பயணம் கடினமாக இருந்தாலும் இதன் முடிவு நிச்சயமா நீ ஆச்சரியப்படுற வகையில அதிசயிக்கத்தக்கதாக செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையாகவே இருக்க போகுது. எந்த சூழ்நிலையிலையும் இந்த முருகன் உனக்கு கைவிட மாட்டேன். நீ மௌனமாக இருந்தாலும் உன் மனசு என்கிட்ட பேசிக்கிட்டே தானே இருக்கு. அந்த மௌன பிரார்த்தனைகள் என் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கு. அதனால தான் நீ மனசார மனசுக்குள்ளேயே என்கிட்ட பேசுன, என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் உனக்கு நடத்தி தரப்போறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேணாம். உன் வாழ்க்கை பாதை கடினமானதாக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான வழிகளை நான் கண்டிப்பா காட்டுவேன். நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் உன்னை எந்திரிச்சு நிற்க வைப்பேன். நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் துன்பங்களையும் துயரங்களையும் முடிச்சு வச்சு
உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி செய்ய போறேன். இன்னும் நீ யோசிக்காத பல ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து தருவேன். உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் பதிலாக உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தான் கொடுக்க போறேன். இத்தனை நாளா நீ பொறுமையோட இந்த முருகனை நம்பி வணங்கியதற்கு பரிசாகத்தான் உன் வாழ்க்கையில செல்வ வளமும் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருந்து உன்னை எழுந்து நிற்க வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளால எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்வமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் துன்பத்தை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். இப்போது வலியிலும் வேதனையிலும் சோர்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்கு சந்தோஷத்தை கூடிய சீக்கிரம் கொடுப்பேன். மனிதர்கள் உன்னை என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா நினைக்கட்டும், எப்படி வேணா பேசட்டும். ஆனா நீ யாருங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, இப்போதே நீ அனுபவிக்கும் சோதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நடத்தி தர்றேன். ஒரு கத்தி சாதாரண கத்தி பெரிய வாளாக மாறணும்னா அதை தீயில போட்டு வாட்டமா தட்டி நீட்டி அதை பெரிய வாளா மாற்ற முடியும். அதே போலதான் சாதாரண பிள்ளையாக இருக்கும் முன்னை என் தங்க பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக, வெற்றிகரமான பிள்ளையாக மாற்றுறதுக்காக அந்த கத்தியை வாளாக மாற்றுவது போல உன்னை தீயிலிட்டு சோதனைகளை போட்டு உன்னை நெருப்பி தட்டி தடவி தூக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். கண்டிப்பா என் அருளால உன் வாழ்க்கை மாறும். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் என் செல்வமே. உன்னை வஞ்சித்தவர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களே. ஆனா வஞ்சிக்கப்பட்ட நானு இப்படி தோத்து போய் கஷ்டப்படுறேன்னு தானே நீ வருத்தப்பட்ட. யாரெல்லாம் உன்னை வஞ்சித்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை தப்பா பேசினாங்களோ, தாழ்த்தி பேசினார்களோ, அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. இந்த முருகன் உனக்கு ஆதரவா துணையா பக்கபலமா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நினைக்காத. இது ஒன்றும் முடிவல்ல. இனிமேதான் உன் வாழ்க்கையில அதிசயங்கள் ஆரம்பமாகும் என் செல்வமே. நீ விழுந்த இடத்திலிருந்தே நான் உன்னை மறுபடியும் எந்திரிச்சு நிப்பாட்டி உன் கழுத்துல வெற்றி மாலையை சூட்டுவேன். நீ அழுத அதே இடத்திலிருந்தே உன்னை ஆசீர்வதிச்சு உன் அவமானப்பட்ட இடத்திலேயே அவர்கள் கண் முன்னாலேயே உனக்கு பெருமை சேர்ப்பேன். நிச்சயமா நீ பேரும் புகழும் பெருமையும் கொண்ட ஆளாக சீரும் சிறப்புமா அழகான வாழ்க்கையை வாழுவாய். நீ என்னுடைய சாதாரண பிள்ளை கிடையாது. இந்த முருகனின் வேலும் மயிலும் துணையாக கொண்ட தீயில் உருவான சோதனைகளால் வெந்து போன என் வீரப்பிள்ளை. கண்டிப்பா உன் சுவாசத்தில் கூட சக்தி இருக்கு. நீ வணங்கிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் உனக்கு நிச்சயமாக பலனை தரும், பலத்தை தரும். உனக்கான எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்களை தரப்போறேன். என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் தோத்து போக விட்டுற மாட்டேன். நீ துன்பப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் நானே உனக்கு ஆதரவா அனுசரணையா உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. அப்படிதானே இத்தனை நாளா இருந்தேன். நீ கவலைப்படும் போதெல்லாம் என் கரங்களால் உன்னை தடவி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது என் கரங்கள் இன்னும் உயர்ந்து உனக்கான வரத்தை கொடுக்க போகுது. நீ எப்பவும் நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேணாம். நான் அமைதியா இருந்தாலும் உன் வாழ்க்கையை அழகா மாத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறுவதையும் உயர்வதையும் நீ பார்க்க தான் போற. நீயே எதிர்பாராத பல அதிசயங்களை நான் உனக்காக நடத்தி தர்றேன். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும், நீ விடும் ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் உனக்கான ஆசீர்வாதங்களை தருவேன். உன் கண்ணீரையே, உன் கனவுகளையே நனவாக்கி உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக வெற்றியாக மாற்றி தரப்போறேன். எத்தனை முறை நீ தோத்து போனாயோ அதைவிட சிறப்பாக இப்போது மாபெரும் வெற்றியை பெறப்போற. உன் எதிரிகள் உன்னை தாழ்த்திரலாம், அழிச்சிடலாம், வீழ்த்திரலாம் நினைச்சாங்க பாரு. அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை ஜெயிக்க வைக்க போறேன், ஜொலிக்க வைக்க போறேன். உன் பேரும் புகழும் இந்த உலகத்தில் பரவி நீ பெருமை மிக்க ஆளாக வாழும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும்படியாக உன்னுடைய திறமையையும் பொறுமையையும் பொறுப்பையும் பாராட்டும் விதமாக இந்த உலகத்துல உன்னை ஜெயிக்க வைப்பேன்.
நீ துன்பத்தில் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகாம உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போதும் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். அமைதியாக இருந்தினாலே உன் வாழ்க்கைக்கான அதிசயங்களை நடத்தி முடிப்பேன். உன் வெற்றிக்கான சாவி இந்த முருகன் என்கிட்ட தான் இருக்கு. என்னுடைய அருளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை பிரகாசிக்க செஞ்சு உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி இந்த முருகன் செய்ய போறேன். என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் தோற்று போக விடமாட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை அழகாக உனக்கு நடத்தி தருவதற்காகவே இப்போது உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்வேன். எப்போதும் பொறுமையாரு. உன் பொறுமை உனக்கான பொக்கிஷத்தை வரவழைக்கும். இப்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, உன்னை தப்பாக பேசுகிறாங்களோ அல்லது தாழ்த்தி பேசுகிறாங்களோ, பாராட்டி பேசுகிறாங்களோ, தோற்றி பேசுகிறாங்களோ, போற்றி பேசுகிறாங்களோ, எப்படி பேசினாலும் அதனால உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போகிறதில்ல. நீ நீயாக இருந்து உன் வேலைகளை சிறப்பாக செஞ்சு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற வரைக்கும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். கண்டிப்பாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ செய்த எந்த நன்மையும் உனக்கு வீண் போகாது. நீ செஞ்ச தானமும் தர்மமும் நன்மையும் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க தான் போகுது. கூடிய சீக்கிரம் உன் அமைதிக்கான பரிசாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறப்போகிறாய். எந்த குறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ செய்வேன் நான்.